ஃப்ரண்ட்ஃபுட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நடந்திருக்க வேர்ல்டு கப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். அது ரொம்ப எளிதாகவே வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஷின் மார்க் தான். ஏன்னா இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச் யாரோ ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளே போவாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச்சில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மழை பெஞ்சு மேட்ச் விளாடாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டீமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ பாகிஸ்தான் அடுத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் கூட அவங்க 4 பாயிண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். எப்போவுமே இந்தியா தோக்குன்னு நினச்சிருக்க பாகிஸ்தான் இன்றைக்கி மேட்ச் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்குன்னு தான் வேண்டிகிட்டு இருப்பாங்க. மேபி இந்தியா தோத்தால் கூட பாகிஸ்தான் அடுத்து வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 அடிப்படையில் இந்தியா தான் உள்ளே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணி பாகிஸ்தான் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி இந்தியா தான் வின் பண்ணணும் தான் அவங்களும் நினைப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்தியாவும் இந்த மேட்ச்சை சாதாரணமாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட்றாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அங்கே விளாட்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரியில் மேக்ஸிமம் இந்தியாவில் விளாண்டு போனவராக இருக்கட்டும், அதர் கண்ட்ரி விளாண்டு போனவராக இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ப்ரொஃபஷனல் விளாண்ட பிளேயர்ஸ் தான் அங்கே விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஎஸ்ஏ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்ம எல்லாரை விட அவங்க தான் வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. ஸோ நார்மலாக யூஎஸ்ஏ வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம் தான் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் டீமும் அதுதான் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பிச்சோட கண்டிஷன்ஸ் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ பவுலர்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க. அதை நம்ம பாகிஸ்தான் மேட்ச்லேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக பவுலர்ஸ் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு கூடுதலாகவே இந்த பிச் அவங்களுக்கே தெரியாமல் இன்னும் நிறைய ஸ்விங்கை கொடுக்குது, இன்னும் நிறைய கட்ஸ் நிறைய அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிச் அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ வரைக்கும் எல்லாருமே அந்த பிச்சை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ப்ராப்பராக பிச்சு ரெடி பண்ணலான்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை, நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ வேர்ல்டு கப்பு நடந்துருச்சு, இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அந்த பிச்சை எவ்வளோக்கெல்லாம் அதர் கண்ட்ரி பிச்சு மாதிரி ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சமதளமாக குவாலிட்டியாக ரெடி பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பிச்சு மாறி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கிரவுண்டர் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக 2-3 பிச்சு இருக்கும். ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது எந்த பிச்சுன்னு தெரில. ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ நம்ம இந்தியா யூஎஸ்ஏ நார்மலாக சாதாரணமாக இட போட்டுற மாட்டாங்க. இப்போ ஒரு பெரிய ஆஸ்திரேலியன் டீமாக இருக்கட்டும், இங்கிலாந்து டீமாக இருக்கட்டும், அவங்க நாட்டில் போய் நம்ம விளாடும்போது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குமோ அதே அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் யூஎஸ்ஏவை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்தியா டீமு. எல்லாத்தோட முக்கியமாக அவங்க பவுலர்ஸ் அப்படி வரும்போது இன்னும் நிறைய சேஞ்சஸ் இந்தியா கிட்டே கொண்டு வருவாங்க. அதை தான் அவங்க ஃபஸ்ட்லேருந்து அவங்களோட பிளானாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்தியன் பிளேயர்ஸு பேட்டர்ஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. எது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரிக்கெட்டில் தான் ஊடுறவங்க. ஸோ பிச் கண்டிஷன் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் டைம் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு ஹை ஸ்கோரை பார்க்கலான்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக இந்தியன் டீமில் பிளேயிங் 11 எல்லாருமே ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்தோட முக்கியமாக ஓப்பனிங் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் செட்டே ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. கோலி இன்ன வரைக்கும் ஆடவே இல்லை. ஸோ அவர் ஒன்றே ஆஸ் யூஷுவல் வரட்டும், ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வாலை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர்ஸே இவ்வளோ கஷ்டப்படும் போது கண்டிப்பாக அவரை ஓப்பனிங் இறக்குவாங்களான்னா கண்டிப்பாக அது கொஷின் மார்க் தான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதை இறக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்தோட முக்கியமாக கோலி 1-1 வந்தாங்கன்னா அதுக்கடுத்து ஆர்டர் எல்லாமே மாறும் தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கடுத்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே பதில் நம்ம சஞ்சு சாம்சனை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிவம் துபே அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஐபிஎல் மேட்ச் நம்ம சிஎஸ்கேக்காக எந்த அளவுக்கு விளாண்டா நமக்கு தெரியும். அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் அவர் பெர்ஃபார்மன்ஸே பண்ணலைன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கான வாய்ப்பு கொடுத்துட்ருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் 2 மேட்ச் ஆடி அவர் 3 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேனுக்கு தகுமா நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கூட இது வரைக்கும் அவர் ஆடலை. அதுக்காக அவர் வேண்டான்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவரே இவ்வளோ திணறும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா சிவம் துபேவா சஞ்சு சாம்சனாக பார்க்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் நான் சிவம் துபேக்கு தான் நான் கண்டிப்பாக போவேன். அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ இருக்க பிச் கண்டிஷனில் பால் பிச்சை வரும்போது கிளியராக தெரியுது. இது கோயிங் டு ஹிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஹிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச பிறகு அந்த பாலை ஹிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு
சிவம் துபேக்கு அதிகமாக இருக்கா, சஞ்சு சாம்சனுக்கு அதிகமாக இருக்கான்னு கண்டிப்பாக வந்து நான் சிவம் துபேக்கு தான் நான் கண்டிப்பாக வந்து சான்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஹிட்டிங் பவர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ பால் வந்து கிளியராக வந்துருச்சு, இது வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஸோ இது கிளியராக ஹிட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹேண்ட் பவர், அந்த டைமிங்கு, அந்த ஹிட்டிங் பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சஞ்சுவோட சிவம் துபேக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பிச்சு வந்து நார்மலாக வந்து டிரைவ் ஆடுறது கரெக்டாக இருக்குது, ஸோ ரொட்டேட் தான் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சஞ்சு சாம்சனுக்கு தான் போவேன். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு அந்தளவுக்கு ஹிட்டிங் பவர் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். அவருக்கு டைமிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த பிச்சில் வந்து டைமிங்கான ஷாட்ஸ் வந்து எப்போவுமே கிளிக் ஆகலன்னு தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ பவர் ஹிட்டிங் மட்டும் தான் அந்த கிரௌண்டில் நமக்கு தேவைப்படுது. ஸோ சஞ்சுவோ சிவம் துபேவேன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து சிவம் துபேக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் 2 மேட்ச் ஆடிருக்காரு, 2ஆம் மேட்ச் அப்போ தான் இறங்கினார். ஸோ இந்த மேட்ச்சில் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணுவார் தான் நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் இந்தியன் டீம் எதிர்பார்க்கும் கண்டிப்பாக. எல்லாத்தோட யுஎஸ்ஏ வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் என்னென்னா அவங்க பேட்டர்ஸ் வந்து அந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 அடாப்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பவுண்டரிஸ் அடிக்கிறதுல குறிப்பாக வந்து சிக்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற யுஎஸ்ஏ பேட்ஸ்மேன் வந்து வெல் செட்டில்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு வந்து கண்டிப்பாக சிவம் துபே வந்து கை கொடுப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நம்ம இந்தியன் டீம் பவுலர்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ பவுலர்ஸ் அப்படி வரும்போது ஜடேஜா வந்து ஆல்ரெடி கன்ஃபார்மாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு கூடுதல் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து டீமில் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணோன்னா சஞ்சு சாம்சனை கூட உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சிவம் துபே அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் கொண்டு வரலாம். ஸோ ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் குறைச்சோன்னா கண்டிப்பாக சிவம் துபேக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சிவம் துபே இது வரைக்கும் போலிங் ஆப்ஷன் கொடுக்கலன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ வரக்கூடிய மேட்ச்சில் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து எந்த மாதிரியான யுக்திகள் கையாள போகிறோன்னு தெரில. ஸோ ரீசெண்டாக நடந்த நம்ம பாகிஸ்தான் மேட்ச்சில் கூட நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து நம்ம ஆஸ்திரேலியன் லெஜண்ட் ரிக்கி பண்ணி கூட சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பவுலர்ஸ் கொடுக்குன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ பவுலர்ஸோட மனநிலை புரிஞ்சு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். ஸோ ரோஹித் சர்மா வந்து நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதற்காக தான் அவர் சிவம் துபேக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாரு. அதையும் தாண்டி பவுலர்ஸ்னு வரும்போது அவர் பேட்டிங் ஆப்ஷன் அதிகமாக கொடுக்க போகிறாரா இல்லை பவுலர்ஸ் அதிகமாக கொண்டு வர போகிறான்னு தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்தையும் முக்கியமாக இன்றைக்கி பிச்சு வந்து லாஸ்ட் டைம் மாதிரி இருக்காதுன்னு தான் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிச்சு வந்து கொஞ்சம் நல்ல ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணால் இந்தியா பேட்டிங் எடுப்பாங்க இல்லை ஃபீல்டிங் எடுப்பான்னு தெரில. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாமே டாஸ் வின் பண்ணோம், நம்ம எல்லாமே ஃபீல்டிங் தான் கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் பிச் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரில. அதை ரீட் பண்ணி தான் அதற்கேற்ற மாதிரி பேட்டிங்காக இல்லை பவுலிங்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் டீம் வந்து முடிவு எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த 4 ரன் வந்து அந்த ரூல்ஸ் படி வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து பங்களாதேஷாக வின் பண்ணியிருந்தா என்னோட கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி குருஷான மேட்ச்சில் அதுவும் வந்து வேர்ல்டு கப் மாதிரி ஒரு சீரீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அம்பையரோட சின்ன விஷயங்கள் வந்து சின்ன தவறு வந்து ஒரு டீமையே வந்து பாதிக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அது அவுட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த பவுண்ட்ரி கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் உண்மை. ஸோ எல்லா டீமுக்கும் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அதை கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க ரிவ்யூ எடுத்தாங்கன்றக்காண்டி அவுட் இல்லைன்னா கண்டிப்பாக ரன் வரணும். ஆனால் அதை வந்து ஐசிசி ரூல்ஸ் வந்து மாற்றுவாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. அதை எவ்வளோ கூடி சேர்க்க மாற்ற போகிறாங்க தெரியல. இன்னும் நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு என்ன விஷயங்களை மாற்ற நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தவறு நடந்துகிட்டு இருக்குன்னு புரிய வைக்கலாம். நம்ம புரிய வைக்க தான் முடியும். ஆனால் டிசிஷன் அத்தாரிட்டி வந்து அவங்க தான் எடுக்கணும். ஆனால் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சொல்லுவேன். இதையும் தாண்டி இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவா யுஎஸ்ஏ மேட்ச் முடிஞ்சோன்னே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.